ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தாங்க தாய்லாந்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேசஸான கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். போன வீக் எல்லாமே நம்மளுடைய சேனலில் கஞ்சனாபூரியில் நாங்கள் சுற்றி பார்த்த இடத்தோடைய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஹைக்கு போயிருந்தோம். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து வந்திருந்தோம். ஸோ வாட்டர் ஃபால் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லாஸ்ட் நான் அந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ், அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியோடைய வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இன்னும் ஆசையாக இருந்துச்சு மேலே போய் வந்து கீழே இருந்து இந்த ஏரியை பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப கண் வியர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கண் சிமிட்டாமல். அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு. சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, அங்கேருந்து வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்குறவே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். சீக்கிரமாக வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே போகணும் அப்படின்ட்டு வேகமாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா இது ஒரு சாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம், மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோமே, கிளாஸில் எப்படி நடந்து போகிறது அப்படின்ட்டு. ஸ்லிப்பரை கழட்டி வச்சுட்டு தான் நடந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தோம். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த சாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செப்பலுக்கு மேலேயே அப்படி வந்து சாக்ஸை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இருக்கும்போது ஒரு க்ரிப் வந்து கிடைக்கும். அது மூலமா நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. நானும் கீழேருந்து மேலே பார்க்குறப்ப நினச்சேன் எவ்வளோ சாதாரணமாக நடந்து போகிறாங்க அப்படின்ட்டு. அங்கே தெரியலை. இங்கே உள்ளே வந்தவரை பார்த்திங்கன்னா சாக்ஸ் கொடுத்துட்டு லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டில் வந்து உள்ளே வந்து ஏறியாச்சு. லிஃப்ட்லேருந்து மேலே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ வந்து மேலே வந்த பிறகு ஹைட்டை பார்த்த பிறகு தான் தெரியுது. ஒரு நிமிஷம் வந்து பதட்டம் ஆயிடுச்சு. வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம். எல்லாருமே போய்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பாருங்கள், கீழே அப்படியே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேரில் நிற்கும் போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க, த்ரில்லிங்காக இருந்துச்சு. நடுவில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி உட்கார சொன்னேன், உட்காரலை. ஃபஸ்ட்டு பயந்தாங்க, எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் போக பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். நான் எந்த சைடுமே பார்க்கல, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். நான் கீழே எட்டி பார்த்தேன்னா கீழே பார்த்தா அப்படியே கொஞ்சம் தலை சுற்றுச்சு. அப்புறம் கொஞ்சம் 5 மினிட்ஸ் போக கொஞ்சம் சரியாயிடுச்சு. இங்கேருந்து பார்க்குறக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே சொல்ல போனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து நல்லா க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்கர் ஒன்று வச்சுருக்காங்க. லாக்கரில் வந்து ஹேண்ட்பேக்கு, அப்புறம் பாட்டில்ஸு இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு வந்துடும். ஏன்னா தவறுதலாக வந்து கிளாஸில் வந்து போட்டோன்னா கிளாஸ் வந்து தெரிச்சிடக்கூடாதா இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மட்டும் கையில் வச்சுக்கலாம். இத்தனை பர்சன்ஸ் தான் வந்து உள்ளே போகணுன்ற ஒரு இதுவும் இருக்குது. இந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. 50% தான் உள்ளே வரணும், 50% வந்து வெளியில் போனதுக்கப்புறமா தான் உள்ளேயே விடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகிட்டோடனே உள்ளே வந்து குழந்தைங்க வந்து உட்காந்துட்டாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறக்காய் நானும் வந்து உட்காந்துட்டேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து நடந்த பிறகு பார்த்திங்கன்னா பயம் போயிடுச்சு. எல்லோரும் வந்து இங்கே வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. கீழே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு, த்ரில்லாகவும் இருந்துச்சு. நல்லா இந்த சாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்குது, நடக்கிறதுக்கு பயம் இல்லாமல் இருக்குது. அது பார்த்திங்களா, அது வந்து போட் ஹவுஸு. நல்லா ஃபுல்லாக ஃபேமிலியாக நிறையா மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா அந்த மாதிரி அதில் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்.
லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. அந்த சைடு லாஸ்ட் இருக்கிற கிளாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கயரில் மட்டுமே கட்டி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப லைட்டாக ஆடும். 10 பர்சன்ட் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் தான் அடுத்த 10 பேரை விடுவாங்க. நிறைய ஆளுங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா தான் நிறைய பேர் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. கண் இமைக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அழகான வியூ. மேலேருந்து பார்க்குறப்ப இந்த தண்ணியோட ரெஃப்ளெக்ஷன், அந்த சைடு இருக்கிற ஏரியா வியூ, இது சூரியன் வந்து மறையிற நேரம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிரிட்ஜுடைய லாஸ்ட் இதுக்கு வந்து வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா 15 மெம்பர்ஸ் தான் அங்கே வந்து உள்ளே வந்து அலௌடு. இந்த சைடு வந்து மேக்ஸிமம் 15 பேர் தான் வந்து உள்ளே நிற்கணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே நிற்கக்கூடாது. 15 பேர் வந்து வந்ததுக்கப்புறமா தான் திரும்பி உள்ளே வரணும். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. வெளியே நின்றுடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தாங்கக்கூடியதாக இருக்குது. கரெக்டாக வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக போனால் போகலாம். அப்படியே ஈவினிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த இப்போ வந்து இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த லைட்னிங்லாம் போட்டுருவாங்க. அப்படி போட்ட பிறகு இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க 15 பேர் வந்து வரணும். வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த 15 பேர் வந்து உள்ளே போகணும். இந்த சைடு வந்து கயரோட மட்டும் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்கங்க. கொஞ்சம் ஆடுது. அதனால் வந்து 10 பேர் தான் நிற்கணும். பார்த்திங்கன்னா நாங்களே வந்து 10 பேர் நிற்கிறோம். அந்த சைடு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ 10 பேர் வந்து நாங்கள் அந்த சைடு போனதுக்கப்புறமா தான் அடுத்த 10 பேர் வரணும். ஏன்னா வந்து இது காற்றுக்கு வந்து ஆடுது. இதில் தான் த்ரில்லிங்கே இருக்குது. அந்த கயர் மூலயமா மட்டும் இதை இணைச்சிருக்காங்க இந்த கிளாஸை. மித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்ல தூண் மாதிரி அமைச்சு அந்த மாதிரி இரும்பு ராடெலாம் வச்சு அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நடுவில். ஆனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற லாஸ்ட் ஒரு பிரிட்ஜ் வந்து த்ரில்லிங்காக வந்து பார்த்திங்கன்னா கயரில் மட்டும் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காற்றுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடுது மேலே உட்காந்து. ஒரு 5 மினிட்ஸ் தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போல் வந்துட்டோம். இந்த நிறைய பேர் நிற்கிறாங்க பார்த்திங்களா. 10 பேர் வந்து உள்ளே போயிட்டு திரும்பி வந்த பிறகு 10 பேர் உள்ளே போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்க ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உள்ளே வந்து கரெக்டாக செய்ய போய் தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து தப்பிச்சிட்ருக்கு. அழகான வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸாக இன்னும் வந்து போய்கிட்டு இருக்கு.
நம்ம வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இதையும் இழுத்து வந்து மூடிடுவாங்க. ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. உள்ளே போகிறதுக்கே வந்து ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. இப்போ வெளியே போகிறதுக்கு இதாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இந்த விசிட்டர் டைம் பார்த்திங்கன்னா 7 மணியோட க்ளோஸ் ஆகுது. நாங்கள் வந்து 6 மணிக்கு தான் உள்ளே வந்தோம். நல்லா லாஸ்ட் வரைக்கும் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. அந்த சைடு வந்து எண்டில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்லேயும் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எல்லா இடம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து வெளியே வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஸை வந்து கழட்டி கொடுத்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, கொடுக்க வேணான்ட்டாங்க. இந்த சாக்ஸு பார்த்திங்கன்னா 30 பாத்து, நீங்களே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்மளே வந்து கொண்டு வந்துடணுமா இந்த சாக்ஸை. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது 30 ரூபா வந்து மிச்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளே காலில் போட்டுட்டு நம்மளே உள்ளே போய்க்கலாம். க்ரிப்பாக இருக்கும், வழுக்காதுங்க, கீழேயும் போட்டு அப்படியே நடந்துக்கலாம் வீட்லேயும். கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா இங்கே குதிரை சவாரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க வந்து குதிரை மேலே போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. கீழே இருந்து அப்படியே மேலே பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த குதிரை பார்த்திங்களா டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது. நம்மளுக்கு வந்து நடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த குதிரை வந்து நடந்து போகுமா, ஓடிட்டு ரன் பண்ணிகிட்டே ஓடிட்டே போக சொன்னால் ஓடிட்டே வந்து போகுமா. இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே போகணுன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே போகணுமா. நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி போகுமா. ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி போகணுமோ அப்படி போகுமா. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா குதிச்சு குதிரை ஓடும் இல்லையா, அந்த மாதிரி பொண்ணு பிடிச்சாலும் அது சொன்னால் அது கேட்குதான். பரவாயில்லைங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுது. ஃபுல்லாக வந்து ஒரு சில பேர் வந்து நாங்கள் இருக்கிற சோன்புரியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தாய் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷும் தெரியல. ஏதோ 1-2 பேருக்கு வேணால் தெரியுது. இங்கே டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் தெரியுது, தாய்மொழியும் பேசுகிறாங்க, இங்கிலீஷும் வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து என் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா குதிரை சவாரி பண்ணணும்னு சொல்லிட்டா. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா குதிச்சுலாம் போவேன்னா வாக் பண்ணியே போட்டோம் அப்படின்னு சொன்னேன்னு பாருங்கள், அழகாக வந்து வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கு.
அவள் போகிற ஆசைப்பட்டு என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு பயப்படாமல் ஏறி உட்காந்துட்டா. இங்கிட்டிருந்து வாக் பண்ணி போயிட்டு அந்த பக்கமாக சுற்றி கொண்டு வந்து ஏறின இடத்துல பார்த்தீங்கன்னா இறக்கி விட்ருவாங்க. இது சுற்றி கொண்டு வந்து விடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த குதிரை சவாரிக்கு ஒரு ஆளுக்கு 50 பாத்து. அழகாக வந்து குதிரை சவாரி பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜும் சேர்ந்து அழகாக தெரிஞ்சிச்சு. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாமே பார்த்துட்டு குதிரை சவாரியை முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு புறப்பட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நாங்கள் தாய்லாந்தில் சுற்றி பார்த்த நிறைய வீடியோஸ் வந்து சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.